ஸ்ரீராமனின் பெரிய பக்தனான அனுமனை ஏழரை சனி பிடித்த போது அவர் என்ன செய்தார்? நாம் ஏன் ஏழரை சனி காலத்தில் அனுமனை வணங்க வேண்டும்? சனி பகவானையே ஸ்ரீராமர் பணியை செய்ய வைத்த ஆஞ்சநேயரின் பெருமையை பற்றி தான் இன்றைய கதையில நம்ம பார்க்க போறோம். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஸ்ரீராமர். அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு வாயு பகவானுக்கும் கந்தர்வ பெண்ணுக்கும் புதல்வராக சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் அனுமன். ராவணனை அழித்து சீதாதேவியை மீட்க இலங்கைக்கு கடலில் பாலம் அமைக்கும் பணி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பணியில ஈடுபட்டவங்க அனுமன், சுக்ரீவன், அங்கத்தன் போன்ற வானர படைகள் தான். வானர வீரர்கள் ஒவ்வொருவரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சக்தியை பயன்படுத்தி மரக்கட்டைகள், பாறைகள் எல்லாம் கொண்டு வந்து பாலம் அமைக்கும் இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ரீராமனும் லட்சுமணனும் பாலம் அமைக்கும் பணிக்கு வரவங்களுக்கெல்லாம் ஆசி வழங்கிட்டு இருந்தாங்க. அனுமன் எல்லா பாறைகள், மரக்கட்டைகள் மேலேயும் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி கடல்ல எரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்போது அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம். அதனால ஸ்ரீராம லட்சுமணன் மாடி தோன்றிய சனீஸ்வர பகவான், பிரபு, உங்கள் அடியின் ஆஞ்சநேயருக்கு ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது, தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அவரை பிடித்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என வேண்டாரு. எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதே போல உன் கடமையை நீ செய்யலாம், முடிந்தால் அனுமனை பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீராமன். அனுமன் முன்னாடி தோன்றிய சனீஸ்வர பகவான், அனுமனே, நான் சனீஸ்வரன் வந்திருக்கிறேன். உனக்கு ஏழரை சனி காலம் வந்துவிட்டதால் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன். உன்னை பிடிக்க உன் உடலில் ஏதேனும் ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அனுமனோ, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்டு ஸ்ரீராமனிடம் சேர்க்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வருகிறேன். சீதாதேவியை ராமனிடம் சேர்த்ததும் நானே உன்னை தேடி வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் வியாபித்து கொண்டு என்னை ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சனி பகவானோ, நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன். காலதேவன் நிர்ணயித்த விதியை நானும் மீற முடியாது, நீயும் மீற முடியாது. அதனால் உன் உடலில் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்பதை கூறு அப்படின்னு சொல்றாரு சனீஸ்வர பகவான். அனுமனோ தனது கையால் ஸ்ரீராம ஜெயம் என பாறைகளுக்கு எழுதி கொண்டிருக்க, தோளில் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால் இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம், வேண்டுமென்றால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால் என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுவரைக்கும் சாதாரணமான பாறையை சுமந்து வந்த அனுமன் சனீஸ்வரன் தலை மீது அமர்ந்ததுக்கு அப்புறமா முன்பை விட மிகப்பெரிய பாறைகளின் மீது ஜெய் ஸ்ரீராமன் அப்படின்னு எழுதி தன் தலை மீது வச்சு கடல்ல வீசுறாரு. இதுவரைக்கும் அனுமன் சுமக்கும் பெரிய பாறைகளோட பாரம் அனுமன் தான் சுமந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அனுமனின் தலையில் அமர்ந்திருக்கிற சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதா இருக்கு. இதனால பாரம் தாங்க முடியாம சனீஸ்வரன் சிறிது நேரத்துக்கெல்லாம் அனுமனோட தலையிலேருந்து கீழே குதிக்கிறாரு. 7.5 ஆண்டுகள் பிடிப்பதாக கூறி அதற்குள் என்னை விட்டுவிட்டீர்களே என அனுமன் கேட்கும் போது, பரமேஸ்வரின் அம்சமான உங்களை கடந்த யுகத்தில் பிடித்து வெற்றி பெற்றேன், இந்த முறை தோல்வி அடைந்து விட்டேன் என்றார் சனீஸ்வரர். இல்லை சனீஸ்வரரே, இந்த முறையும் நீங்கள் வென்றுள்ளீர்கள். அதாவது 7.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 7.5 வினாடி என்னை பிடித்து கொண்டீர்கள் என அனுமன் கூறினார். ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவருக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்கள் தான் காத்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறாரு அனுமன். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 7.5 சனி பிடித்தவர்கள் மிக சிறந்த பரிகாரமா ஸ்ரீராமனையும் அனுமனையும் வழிபாடு செஞ்சா நல்லது அப்படின்ற பரிகாரம் சொல்லப்படுது.